இருங்க சார் ரெக்கார்ட் லோட் ஆகட்டும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு நான் டீச் பண்ண போகிறேன் இன்டர்மீடியேட்ல 3வது டாபிக் பைத்தான் மாடியூல்ஸ். ஓகே, மாடியூல்ஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது வேற ஒரு பைத்தான் ஃபைலை உங்களோட பைத்தான் ஃபைலை இம்போர்ட் பண்ணலாம். புரியுதா கைஸ்? இப்போ என்கிட்ட மெயின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் நான் கிரியேட் பண்றேன், main.py அப்படின்னு. இங்கே தான் நான் மெயின் கூட எழுத போறேன். ஆனால் நான் சப்போர்ட்டுக்கு இப்போ நான் இதை நான் delete பண்ணிட்டு டூர் பிளேசஸ் அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைல் நான் வச்சுக்கிறேன். டூர் பிளேசஸ் டாட் பிஒய் அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த மெயின்ல ஒரு சில கோடு நான் எழுதுறேன். டெஃப் ஊட்டியோட பேக்கேஜஸ்னா இதில் நான் போட்டுறேன். ஊட்டி பேக்கேஜஸ் பிரிண்ட்ல ஊட்டி பேக்கேஜஸ் 10K பர் பர்சன். அதே மட்டும் கொடைக்கானலுக்கு நான் எழுதிக்கிறேன். ஓகே, டெஃப் கொடைக்கானல் கொடை அப்படின்னு போட்டுக்கிறேன் கைஸ், கை வலிக்குது. பிரிண்ட்ல கொடை பேக்கேஜஸ் 5K பர் பர்சன். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன், நான் இருக்கா இந்த கோடு? ஓ, பைத்தான்ல உங்களுக்கு அந்த டாபிக்கே போலையோ? இப்போதான் வரேனா? ஓகே ஓகே, காட் இட். ஓகே, நான் அந்த பேட்ச் நினைச்சேன். அதாவது யூசர் கிட்ட இருந்து நீங்க நம்பரை வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்புட்ல என்டர் யுவர் கைஸ், ஆமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல, காட் இட். என்டர் யுவர் நம்பர், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் காலிங் தி ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தனா? ஓகே, இஃப் யூசர் ஒன்றை கிளிக் பண்ணாருன்னா ஊட்டி ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. கரெக்டா? இதே எலிஃப்ல யூசர் 2ஆம் நம்பரை கிளிக் பண்ணாருன்னா கொடைக்கானல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க. கரெக்டா? எல்ஸ்ல பிரிண்ட் ப்ளீஸ் டைப் 1 to only. அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் நம்பர் 1 கிளிக் பண்ணால் ஊட்டி பேக்கேஜ் 2 எடுக்குது. 2 கிளிக் பண்ணால் கொடைக்கானல் பேக்கேஜ். சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது நான் கொடுத்தேன்னா 45 கொடுத்தா ப்ளீஸ் டைப் 1. இப்போ கோடு எனக்கு பக்காவாக எடுக்குது. இதை ஒரு ரீயூசபிள் பண்ணி கோடு எழுதுவாங்க. என்னன்னா, இப்போ இதெல்லாம் எப்பனாலும் எனக்கு மாறும். என் ஊட்டிக்கு பதிலாக நான் என்னெல்லாம் நான் இப்போ எக்ஸ்ட்ரா கூட நான் ஒரு பேக்கேஜை நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த மாட்டம் போய்கிட்டே இருக்கும். அப்போ அவனுக்கு கோடு அசிங்கமாக இருக்கும், லென்த்தியாக போய்கிட்டே இருக்கும். அதை நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாடியூலை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இது ஃபுல்லாக டூர் பிளேசஸ் தானே, இதை ஃபுல்லாக டூர் பிளேசஸ்னு ஒரு பைத்தான் ஃபைலுக்குள்ளே நான் மானிட்டர் பண்ணுறேன். புரியுதா கைஸ்? புரியுதா? இதை இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். என்ன சார் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தூக்கி விட்டீங்க, இப்போ இந்த கோடை ரன் பண்ணுங்களேன், ரன் ஆகுமா? டெல்மி கைஸ், ரன் ஆகுமா ஆகாதா? என்டர்வியூ நம்பர் 1 கொடுத்தா ரன் ஆகாது. ஏன்னா நேம் எரர், அந்த ஊட்டியே நீங்கள் காணாம பாருங்க. ஆனால் அப்போ என்னோட ஊட்டி எங்கே இருக்கு? வேற ஒரு பைத்தான் மைக்கை மீட் பண்ணுங்க கைஸ். வேற ஒரு பைத்தான் ஃபைலுக்குள்ள தான் என் ஃபங்க்ஷன் இருக்கு. ஏன்னா நான் ரீயூசபிள் மானிட்டர் அழகாக ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறேன். அப்போ வேற ஒரு பைத்தான் ஃபைலுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கு தான் நீங்கள் மாடியூல் யூஸ் பண்ணணும். மாடியூல்ல 2 மாடியூல் இருக்கு, டிஃபால்ட் மாடியூல், லைப்ரரி மாடியூல். இப்போ நீங்கள் பண்ணுறது டிஃபால்ட் மாடியூல்னு அர்த்தம். அதாவது வேற ஒரு பைத்தான் ஃபைலை நீங்கள் இப்படி இம்போர்ட், அந்த ஃபைல் நேம் என்னது? டூர் பிளேசஸ். அவ்வளோதான். அப்போ எப்படி நீங்கள் கால் பண்ணணும்? டூர் பிளேசஸ் டாட் அதுக்குள்ளே இருக்கிற ஊட்டி. எப்படி? அதே மாட்டோம். கொடைக்கானல் எப்படி கால் பண்ணணும்? டூர் பிளேசஸ், அந்த டூர் பிளேசஸ்க்குள்ளே இருக்கிற அந்த கொடைக்கானல் அதுவே வரும். புரியுதா கைஸ்? அப்போ என்னோட கோடு எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சா? புரிஞ்சா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க. என்டர் யுவர் நம்பர் கேட்குதா? 1 கொடுத்தா ஊட்டி எடுக்குதா? திரும்ப ரன் பண்ணுறேன். 2 கொடுத்தா கொடைக்கானல் எடுக்குதா? திரும்ப ரன் பண்ணுறேன். ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் கொடுத்தா எடுக்குதா? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ். புரியுதா புரியலையா? அது டெல் மீ கைஸ். அப்போ மாடியூல்ல என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே, நோட் பண்ணுங்க. அப்போ என்னால் கோடை ரெடியூஸ் பண்ணிட்டேன் பாருங்க. அப்போ கோடை தேவையான கோடை ஃபுல்லாக இதில் போட்டுட்டு அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேரு தான் டிஃபால்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எ ஃபைல் கண்டெய்னிங் எ செட் ஆஃப் ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்றேன். வாட் இஸ் டிஃபால்ட் மாடியூல்? நோட் பண்ணுங்க கைஸ். எ ஃபைல் கண்டெய்னிங் எ செட் ஆஃப் ஃபங்க்ஷன். எ ஃபைல் கண்டெய்னிங் எ செட் ஆஃப் ஃபங்க்ஷன் you want to include in your application. A file containing a set of function you want to include in your application. புரிஞ்சா? நோட் பண்ணீங்களா? திரும்ப இருக்கா சொல்லுங்க.
A file containing a set of function you want to include in your application. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அதாவது ஒரு ஃபைல் வந்து கண்டெய்னிங் செட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கா, உனக்கு தேவைன்னா யூ வாண்ட் டு இன்க்ளூட் இன் யுவர் அப்ளிகேஷன், உனக்கு தேவைன்னா உன் அப்ளிகேஷனில் அதை யூஸ் பண்ணிக்க. அதுதான் இம்போர்ட்டுங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணணும். புரிஞ்சா? புரியுதா கைஸ்? சூப்பர். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க கைஸ். என்ன கிருபாகரன், ஸ்ரீ, அஜித், புரியுதா உங்களுக்கு? இது கனியமுதன், ஆல்வின், எஸ் ப்ரோ. நோட் பண்ணிக்கோங்க. கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் கைஸ். இன்னொன்று இருக்கு, நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரம் ஓகே, இதை பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நீங்க போட்டது வந்து இம்போர்ட் டூர் பிளேசஸ் போட்டிருப்பீங்க, கரெக்டா? அது வந்து தனியா இருந்துச்சு. இப்ப நான் ஒரு சாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டூர் பிளேசஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலா இதை நான் டூர்ஸ்னு கூட நான் போட்டு வச்சுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அது நீங்க எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஃப்ரம் அந்த ஃபோல்டர் நேம் அதுக்குள்ள இருக்கிற டூர் பிளேசஸ். புரியுதா? இதை தான் நான் ஜாங்கோல ஃப்ரம் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இம்போர்ட் வியூஸ்னு சொல்லி யூஆர்எஸ் டாட் பிஒய்ல கொடுத்துருப்பேனா இல்லையா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். இப்ப தெரியுதா எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்ட்டு? அப்ப வேற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது. ஆக்சுவலா நீங்க இங்க டாட் கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாட் கொடுத்தாலுமே எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? காட் இட். அது மேபி ஜாங்கோக்குள்ள எடுக்கும், அது ஒரே இதுல வரனால. ஓகே, டாட் நீங்க சாம்பிள் தான் இப்ப கொடுக்கணும். புரிஞ்சா? அப்ப என்ன சார் மீனிங்னா, இந்த சாம்பிள் ஃப்ரம் சாம்பிள் அதுல இருக்கிற அந்த டூர் பிளேசஸ் நான் இம்போர்ட் பண்றேன். இப்படியும் நீங்க கொடுக்கலாம். இல்லனா இதை நீங்க தனியாவும் கொடுக்கலாம். இம்போர்ட் தனியா இருந்தா இம்போர்ட் டூர் பிளேசஸ் கொடுக்கலாம். ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுல கைஸ்? டவுட் இருந்தா கேளுங்க. இதை தான் ஜாங்கோல அங்க நான் கொடுத்துருப்பேன். இப்போ நேரம் உங்களுக்கு புரியும். ஜாங்கோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். பண்ணுங்க கைஸ், நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க.
எஸ் சார். இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல. சரி ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு இது வரைக்கும் போதும் கைஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு டாபிக் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. அதை பண்ணால் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும், 10:30 ஆயிரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் இன்னைக்கு போதும். இதை போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு தயவு செஞ்சு ஜாங்கோ கொஞ்சம் முடிச்சு கொடுங்க. ஓகேவா? முடிங்க. நாளைக்கு வந்து நாளைக்குள்ள ஜாங்கோவை ரெடி பண்ணிக்கோங்க உங்களால். ஓகே எனக்கு ஜாங்கோ தெரியும்டா, ரன் பண்ண எனக்கு ரன் ஆகுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. எனக்கு ஓகே நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே அப்படி இல்லைன்னா நைட்டுக்குள்ளே உங்கள் கிளாஸுக்குள்ளே நான் ஒரு ஃபைல் ஒன்று நான் ஷேர் நாளைக்கு கிளாஸ்லேயே நான் சொல்லித்தரேன் அதை. ஏன்னா நாளைக்கு கிளாஸ் நான் ஜாங்கோ தான் எடுப்பேன் கைஸ். அப்போ ஓகேவா? நான் என்ன சொல்லி தருவேன்னா என்கிட்ட ஒரு டிசைன் ஃபைல் இருக்கு சரிங்களா? அந்த டிசைன் ஃபைல உங்களுக்கு எப்படி நான் இம்போர்ட் பண்றது நான் சொல்லி கொடுத்துட்டு கையோட எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன் அந்த ஃபைல, ஜிப் ஃபைல. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளாஸ் வரதுக்கு முன்னாடியே. அதை நான் சொல்ல என் கூட சேர்ந்து பண்ணுங்க. அப்ப எல்லாருக்கிட்டையும் ஒரே டிசைன் இருக்கும். ஓகேவா? அதுதான் நாளைக்கு கிளாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளி வந்து நம்ம பைத்தான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் ஜாங்கோ எடுத்துறேன். புரியுதா கைஸ்? அப்பதான் என்னால டேட்டா பேஸ் அது சூப்பரா இருக்கும் செஷனு. இதனால டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுக்கு அடுத்த வர எல்லா கிளாஸுமே ஜாங்கோ கலந்து பைத்தான் படிப்பீங்க. ஓகே புரியுதா கைஸ்? புரியுதா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். அப்ப நாளைக்கு கிளாஸ்ல வந்து நான் ஜாங்கோ எடுப்பேன். நான் ஒரு ஃபைல் அனுப்புறேன். அந்த ஃபைலை வந்து நீங்க டவுன்லோட் மட்டும் பண்ணி உங்க லேப்டாப்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஜிப் ஃபைலா இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ லவ் யூ. லெட்ஸ் see tomorrow சேம் டைமிங். டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். சார்